இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த வார்ல ஏன் யூஎஸ் இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுது? இஸ்ரேல் ஓகே, அவங்க ஈரானுக்கு நெய்பர்ஸ், பட் வை யூஎஸ்? ஒரு சின்ன ஜியோ பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்னு ஒரு இடம் இருக்கு. இதோட ஜியோகிராஃபி எப்படி இருக்குன்னா, நார்த்ல ஈரான், சவுத்ல ஒமான் அண்ட் யுஏஇ. இது 21 மைல்ஸ் வைட், ரொம்ப நேரோவான இடம். ஒரு பிசிக்கல் பாட்டில் நெக்னே சொல்லலாம். இப்போ உலகம் 100 மில்லியன் பேரல்ஸ் பர் டே கச்சா எண்ணெயை கன்சியூம் பண்ணுதுன்னா, ரஃபா 20ல இருந்து 25% சப்ளை இந்த போர்ட் ஆஃப் ஹார்மூஸ் மூலியமா நடக்குது. ஆயில் மட்டும் கிடையாது, 20% ஆஃப் LNC லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸும் இங்க இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது க்ளோஸ் ஆச்சுன்னா குளோபல் ஃபெசிலிட்டிஸ்ல பெரிய ஷட் டவுன் நடக்க வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? வெஸ்டர்ன் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் எக்கனாமிஸ்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சவுதி அண்ட் யுஏஇ ஓவர்லேண்ட் பைப்லைன்ஸ் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டை பைபாஸ் பண்ணி ஆயிலை டைரக்டா லேண்ட் மூலியமா ரெட் சி அல்லது கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கு எடுத்துட்டு போலாம். அந்த பைப்லைனோட மொத்த கொள்ளளவு 3.5 to 4.2 மில்லியன் பேரல்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்த 20 மில்லியன் பேரல்ஸ் பிளாக் ஆகுதுன்னு வெச்சுக்கோ. இந்த பைப் மூலியமா கால்வாசி டெபிசிட் கூட கவர் பண்ண முடியாது. மிச்சம் இருக்கிற 16 மில்லியன் பேரல்ஸ்க்கு பேக்கப் இல்ல. இப்போ இத க்ளோஸ் பண்ண ஈரானுக்கு ஜெயண்டான ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் தேவைப்படாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ரொம்ப நேரோவான இடம். ஸ்பீட் போட்ஸ் அண்ட் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் மூலியமா இத கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுலயும் ஒரு கேட்ச் இருக்கு. அந்த வழியா போற ஒவ்வொரு ஷிப்பையும் மூழ்கடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரே ஒரு ஷிப்பை கம்ப்ளீட்டா மூழ்கடிச்சா போதும். இங்க தான் குளோபல் எக்கானமி ஒர்க் ஆகுது. எப்படின்னு சொல்றேன். குளோபல் மாரிடைம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அந்த வழியா போற ஷிப்ஸ்க்கு இன்சூரன்ஸ் பண்ணாது. கமர்ஷியல் டிராபிக்கை இது பெரிய லெவல்ல ஹால்ட் பண்ணும். இதனால யுஎஸ்க்கு பெரிய பாதிப்பு கிடையாது. யாருக்கு பாதிப்புனா, சைனா, இந்தியா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. நாம 90% ஆஃப் த ஆயில் இம்போர்ட் தான் பண்றோம். அதுலயும் 50% ஆஃப் ஆயில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் மூலியமா தான் நமக்கு கிடைக்குது. இப்போ இருக்கிற சினாரியோல இது நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா லாஜிஸ்டிக்கல் காஸ்ட் ஜாஸ்தி, பிளஸ் இந்தியன் ருபீஸோட வேல்யூவும் டிப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் பிரைஸ் $70 per barrel. இது பிளாக் ஆச்சுன்னா 120 ல இருந்து $150 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இதை ஏன் ஈரான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணலன்னா, க்ளோஸ் பண்ணா அவங்க சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இட் வில் டெஃபினெட்லி பி an economic suicide. இதை யுஎஸ்ஏ கைப்பற்றுச்சுன்னா இட் வில் பி the global oil king. ஏன்னா உலகத்துல இருக்கிற மொத்த 20% அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணணும்னு யுஎஸ்ஏயும் மெல்லவும் முடியாம முழங்கவும் முடியாம ஈரானும் இப்போ இருக்காங்க. இப்போ இந்த கண்ணோட்டத்துல இந்த வார பாருங்க. அடுத்து வர 3 மாசம் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது. செஸ் விளையாடுற மாதிரி இருக்குல்ல.